12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆர்சி கவர்மெண்ட் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வண்டிபுதூர் கோயம்புத்தூரில் படிக்கிறேன். எஸ்ஐடிபி பற்றி சொன்னோன்னே எங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு வரும்போது நிறையா ஆக்சிடென்ட்ஸ் இப்போ நிறையா நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு இருந்துச்சு. ஆக்சிடென்ட் நடக்க மெயினாக 3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, ஒன்று ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறது, ஒன்று அப்படியே காப்பாற்றினாலும் டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ்லாம் மாட்டி சிலர் இறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. ஃபஸ்ட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ரோட்டில் 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்னு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்லேயும் சென்சார், அந்த வெஹிக்கல்லையும் சென்சார் செட் பண்ணி வெஹிக்கலுக்கும் ரோடுக்கும் லிங்க் ஆகிடும். அந்த ரோட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது ஸோ 60யோ இல்லை 40யோ தாண்டி அந்த வண்டியால் போக முடியாது. ஸோ இதனால் ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம். செகண்டு, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருந்தாலே அந்த வெஹிக்கலில் அவங்களால ஏற முடியாது. ஸோ அதுக்காக ஆல்கஹாலிக் சென்சார் வந்து அந்த வெஹிக்கலில் செட் பண்ணிடுவோம். ஸோ அது அவங்களோட ப்ரீத்தை வச்சு அந்த ஆல்கஹால் இருக்கா இல்லையான்னு சென்ஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் ஆகாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அப்படியே காப்பாற்றணுன்னாலும் ஆம்புலன்ஸில் இருக்கவங்களாம் எப்படி காப்பாற்றுறதுனா, ஆம்புலன்ஸ் நிறைய டிராஃபிக் ஜாம் மாட்டிக்கிது. ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட் எப்படி அங்கங்கே இருக்கோ அதே மாதிரி சின்ன சின்ன ஆம்புலன்ஸ் அங்கங்கே இருக்கும். இது வந்து ஃப்ளையிங் ஆம்புலன்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் இருக்கும். இது வந்து ஒரு பேஷண்ட் இருக்க அளவுக்கு இருக்கும். ஸோ எப்படி பக்கத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா யாராவது ஹெல்ப் பண்ணி எப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் வந்துட்டால் பக்கத்தில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி யாராவது பக்கத்தில் இருக்கவங்க அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டால் போதும். இது வந்து ஃபுல் ஆட்டோமேஷன் சிஸ்டம் தான். அதுவே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடும். ஸோ அதையும் மீறி ஏதாவது எமர்ஜென்சினா உள்ளே வந்து ஏஐ செட் பண்ணி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதுக்குன்னே ஒரு டாக்டர் இல்லை ஒரு நர்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்க வந்து எந்த பேஷண்ட் இப்போ அந்த ஆம்புலன்ஸில் இருக்காங்க செக் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அங்கேருந்தே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோபோட் வந்து இங்கே பேஷண்ட்ஸை பார்த்துக்கும். ஸோ இது வந்து டிராஃபிக்காக இருக்க டைமில் இது பறக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி அது மேலே வந்து ஃபேன்ஸ் செட் பண்ணிடலாம். இதனால நிறையா லைஃப் காப்பாற்றப்படும். எஸ்ஐடிபி